63 நாயன்மார்களில் ஒருவரான அமர் நீதி நாயனார் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பொன்னியாறு பாய்ந்து வளம் பெருக்கும் சோழ நாட்டின் சிறந்த நகரங்களில் பழையாறை குறிப்பிடத்தக்க நகரமாகும். இங்கு எங்கு நோக்கினும் மலர் பொழில்கள் சூழ்ந்து காணும். அவற்றில் வண்டுகள் தேனறிந்தி இசை பாடும். தேரோடும் தெருவீதிகளும் பல பல எந்நேரமும் கலகலப்பாக விளங்கும். இந்நகர் புகழ் தமிழ்நிலத்தில் மட்டுமன்றி பிற இடங்களிலும் பரவி இருந்தன. இவ்வூரில் அமர் நீதியார் என்னும் சைவ பெரியவர் ஒருவர் இருந்தார். பெயருக்கேற்ப இவர் நீதி வழுவா நெறியினர். தன் மரபு தொழிலான வாணிபத்தை மேற்கொண்டவர். கங்கைவார் அடைவனாகிய சிவபெருமானிடம் இவர் எப்போதும் நீங்காத நினைவு கொண்டவர். இவர் அடியார்களிடமும் பேரன்பு வைத்திருந்தார். தம்மை நாடி வரும் அடியார்களுக்கு அறுசுவை உணவு, அணிய உடை, கோவணம் ஆகியவை அளித்து ஆதரித்து வந்தார். பழையாறைக்கு அருகே உள்ள திருநல்லூரில் நடைபெறும் முக்கண்ணர் திருவிழாவிற்காக இவர் தம் குடும்பத்தினருடன் செல்வது உண்டு. அங்கு அடியார்களுக்கு அமுதளிக்க திருமணம் ஒன்றை நிறுவியிருந்தார். ஒரு முறை இவ்விழாவிற்கு சென்று திருமணத்தில் தங்கியிருந்த போது திருநல்லூரில் கோயில் கொண்ட விருசடை பெருமான் அந்தனர் பிரம்மச்சார வடிவம் தாங்கி மடத்தை நோக்கி வந்தார். இவரது திருமுடி சிகையும் வெந்நீர் அந்த நெற்றியும் மார்பில் அசைந்த முப்பரை நூலும் சுடரொளி வீசும் முகமும் கண்டோரையை கவரும் தன்மை கொண்டவராய் விளங்கினார். இவர் தன் கையில் தண்டொன்றை வைத்திருந்தார். அதில் திருநீற்று பையும் 2 கோவணங்களும் கட்டப்பட்டு இருந்தன. இவரை கண்ட அமர் நீதி நாயனார் களிப்பேர்வகை கொண்டு தொழுது வணங்கி திருமடத்திற்கு அழைத்து வந்தார். அந்தனரை பார்த்து, அருள் பெரியர், இம்மடத்தில் இதற்கு முன் அடியார்கள் பலர் வந்துள்ளனர். ஆயினும் அவர்களில் தங்களை போன்ற திருக்காட்சியினர் யாரையும் இதற்கு முன் நான் கண்டதில்லை. தங்கள் இங்கே வர நான் என்ன தவம் செய்தேனோ என்று கூறி வணங்கினார். இதை கேட்ட அந்தனராய் வந்த இறைவர், சீரடியாருக்கு அன்னமளித்து உடையும் கோவணம் கொடுத்து வருவதாக அறிந்தோம். உம்மை காணும் எண்ணத்தோடு இங்கு வந்தேன் என கூறினார். அடியேன் அளிப்பது என்ன? எம்பெருமான் எனக்கு தருகின்றார். நான் அவரது அடியார்களுக்கு உதவுகிறேன் என்று கூறிய அமர்நீதி நாயனார் அந்தனர் பிரம்மச்சாரிடம், இங்கு தங்களை போன்ற அந்தனர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் உணவளிக்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தாங்களும் வந்து திருவமுது கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அப்படியா? மிகவும் நல்லது. நான் காவேரியாறு சென்று நீராடி வருகிறேன். இந்நாட்களில் திடீரென மழை வந்து விடுகிறது. நான் நீராடி வரும்போது ஒருவேளை மழை வந்துவிட்டால் கோவணம் நனைந்து விடும் அல்லவா? எனவே நீர் கோவணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். நான் நீராடி வந்ததும் தந்துவிடும் என்று கூறி தமது தண்டில் இருந்த 2 கோவணங்களில் ஒன்றை அமர் நீதி நாயனாரிடம் கொடுத்தார் அந்தனர். அமர் நீதியார் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என பதிலளித்து தக்க ஒரு இடத்தில் அதை பாதுகாப்பாக வைத்தார். நீராடு சென்ற அந்தனரான இறைவர் அமர் நீதியார் பாதுகாப்பாக வைத்திருந்த கோவணத்தை மறைய வைத்தார். பின்னர் அவர் காவிரியில் நீராடியவராய் மழையில் நனைந்தவாறு திருமடம் வந்து சேர்ந்தார். அந்த பிரம்மச்சாரிக்கு உணவு படைக்க அவரை எதிர்நோக்கி கொண்டிருந்த அமர் நீதியாரும் அவர் வந்தது கண்டு வணங்கி வந்த வருகையிலே அந்தனர், மழையில் நனைந்து விட்டோம். தண்டில் இருக்கிற கோவணமும் நனைந்து விட்டது. நான் தந்துள்ள கோவணத்தை உடனே கொண்டு வருக என கூறினார். அமர் நீதியாரும் விரைந்து கோவணத்தை எடுக்க சென்றார். ஆனால் அவர் வைத்த இடத்தில் அது காணப்படவில்லை. சற்று நேரத்திற்கு முன் பாதுகாப்பாக வைத்திருந்த கோவணம் இப்போது எங்கு மறைந்து விட்டது? அவருக்கு ஒரே திகைப்பு. எல்லா பகுதிகளிலும் தேடினார். எங்கும் அது தென்படவில்லை. அங்கிருந்தோர் இதை அறிந்து கவலை கொண்டனர். அந்தனரின் கோவணத்திற்கு என்ன பதில் சொல்வது? நனைந்திருப்பதை மாற்றுவதற்கு ஏதாவது கோவணம் கொடுத்தாக வேண்டுமே என எண்ணி அமர் நீதியார் ஒரு கோவணத்தை கொண்டு வந்து, பெருமானே, தாங்கள் தந்துள்ள கோவணம் காணப்படவில்லை. அது எவ்வாறோ காணாமல் போயிருக்கிறது. இது ஒரு மாயம் போலவே தோன்றுகிறது. பதிலாக புதிய ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். இதை அணிந்து என் பிழையை பொறுக்க வேண்டும் என வேண்டினார். இதை கேட்ட அந்தனருக்கு வந்த கோபத்துக்கு ஒரு அளவே இல்லாது இருந்தது. அவர் முகம் சிவந்து தோன்றியது. அமர் நீதியாரை பார்த்து, என்ன
இன்று கொடுத்த கோவணத்தை காணவில்லையா? நாட்கள் கூட கழியவில்லையே. உமது செயல் நன்றாக இருக்கிறது. அடியார்களுக்கு கோவணம் கொடுப்பதாக சொல்லி அவற்றை கவர்ந்து கொள்வதாக உமது வேலை போலும் என்று என் நல்ல வாணிபம் இது என்று நவின்றார். இவ்வுரையை கேட்டு அமர்நீதியார் கதி கலங்கி போனார். அவர் உள்ளம் தகர்ந்தது, உடல் நடுக்கம் கொண்டது. அவர் அந்தணரை நோக்கி, பெரியர், இத்தவறு என்னை அறியாது நடந்துள்ளது, பொறுத்து கொள்ள வேண்டும். தங்கள் கோவணத்துக்கு பதிலாக கோவணம் மட்டுமன்றி பட்டாடைகள், பொன்மணிகள் எல்லாம் தருகிறேன், பெற்றுக்கொண்டு என்னை மன்னித்தருள்க என்று சொல்லி அடிபணிந்து வேண்டினார். இம்மொழிகளை கேட்ட அந்தனர் சிறிது கோபம் தணிந்தவர் போல காணப்பட்டார். பின்னர் அமர்நீதியாரிடம், பட்டும் பொருளும் எனக்கு ஏன், என் கோவணத்திற்கு ஈடான கோவணத்தை கொடுத்தால் போதும் என்று உரைத்தார். அமர்நீதியார் இதை கேட்டு சற்று ஆறுதல் அடைந்தவராய், மறைந்து போன கோவணத்திற்கு ஈடானதை நான் எவ்வாறு கொடுப்பது என்று வினவினார். அந்தனர், நீ கலைந்த கோவணத்தை போன்றதே இத்தண்டில் உள்ளது, இதை எடைக்கு வேறு கொடுத்தால் போதும் என்று பதில் உரைத்தார். இதை கேட்ட அமர்நீதியாருக்கு மகிழ்ச்சி பிறந்தது. எடைக்கு தக்க கோவணத்தை கொடுத்து அந்தனரை நிறைவுபடுத்தலாம் என கருதினார். உடனே தராசு ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதன் ஒரு தட்டில் அந்தனர் தன் கோவணத்தை வைத்தார். மறுத்தட்டில் அமர்நீதியார் தம் கையில் உள்ள கோவணத்தை வைத்தார். நிறை சரியில்லாது இருந்தது. அந்தனர் கோவணத்தின் தட்டு தாழ்ந்திருந்தது. அமர்நீதியார் மேலும் தம்மிடமிருந்த கோவணங்கள் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து வைத்தார். எனினும் அவர் வைத்த தட்டு மேலேயே நின்றது. இதை கண்ட அமர்நீதியார் வியப்படைந்தவராய் தம்மிடம் இருந்த பட்ட ஆடைகள் எல்லாம் கொண்டு வந்து வைத்தார். ஆயினும் அவர் தட்டு உயர்ந்ததே நின்றதே தவிர தாழவில்லை. கட்டு கட்டாக துணி பொதிகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. எனினும் தட்டு நின்ற நிலையிலேயே நின்றது. இந்த மாயத்தை கண்ட மருண்ட அமர்நீதியார் அந்தனரை பணிந்து, எம்மிடம் உள்ள துணிகள் அனைத்தையும் வைத்தாகிவிட்டது, இனி என்ன இடுவதென்றே தெரியவில்லை, என் வசமுள்ள பொண்ணை வைக்கலாமா என்று கேட்டார். அந்தனர் பதிலாக, எப்படியும் என் கோவணத்திற்கு ஈடு செய்தால் போதும் என்று கேட்டார். பின்னர் தட்டில் அமர்நீதியாரிடம் இருந்த பொன், வெள்ளி, மணியும் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. எனினும் தட்டு நேராகவில்லை. அவர் அந்தனரை பார்த்து, பெரியர், இனி நானும் என் மனைவி மகனுமே உள்ளோம், தட்டில் நாங்கள் யார் இசைவு தர வேண்டும் என வேண்டினார். அந்தனராக வந்த இறைவர் அமர்நீதியார் சிறப்பை தராசின் மூலம் உலகிற்கு அறிவிக்கவும் அவரை இவ்வுலகம் துன்பத்தினின்று விடுவிக்கவும் கருதி அதற்கும் இசைந்தார். அமர்நீதியாருக்கு தன் முன்னே அந்தனராக நிற்பவர் இறைவர் என்பது தெரியுமா? அவர் நல்லூர் பெருமானை வணங்கியவாறு, நாங்கள் இதுவரையிலும் திருநெற்றி நெறி பற்றி செய்த தொண்டில் சிறிதேனும் பிழை இல்லையில் இத்தட்டு நேர்பட வேண்டும் என்று நினைத்தவாறு தன் மனைவி மக்களோடு தட்டில் ஏறினார். இறைவன் திருவிளையாடலை என்னென்று சொல்ல இயலும்? தட்டு இப்போது நேராகிவிட்டது. மக்கள் அனைவரும் அமர்நீதியார் நேர்மையும் உறுதியும் பாராட்டி போற்றினார்கள். விண்ணவர்களெல்லாம் பூமாறி பொழிந்தனர். மதிசூடிய பெருமான் உமை அம்மையாருடன் அவர்களுக்கு காட்சளித்தார். இறைவனின் பெருங்கருணை நினைத்து நெகிழ்ந்து மூவரும் முக்கன் பெருமானை தொழுது வணங்கினர். தராசு தட்டே விமானமாக ஆயிற்று. அமர்நீதியாரும் அவர் தம் குடும்பத்தினரும் இறைவன் அருகே சென்று இன்பக் கடலில் திளைத்தனர். அமர்நீதியார் அடியார் பக்தி, அவரது நேர்மை, உறுதியாகவே அவருக்கு இறைவன் பக்கம் அமரும் பேற்றை அளித்தன. எனவே உண்மையான பக்தியும் உன்னத பண்புகளும் கொண்டவர்கள் மேலான பதவிகள் அறிவார்கள் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டு அவ்வாறே நடக்க நம் சித்தமாக இருப்போம். திருச்சிற்றம்பலம்.